கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் விளையாட்டு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக கூறப்படும் சம்பவம் அனைவரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவர்களின் வாக்குமூலங்கள் கிளிநொச்சி காவல்துறை நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட பின்னர் இதுவரை சந்தேக நபர் கைது செய்யப்படாமை தொடர்பில் பெற்றோர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவி வருகின்றது. 16 மாணவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமை என்பது மிகப்பெரிய சமூக அனர்த்தம். ஆனால் இந்த விடயம் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளுவர் அசமந்த போக்கில் இருப்பது பெற்றோர்கள் மத்தியில் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 16 மாணவர்களை துஷ்பிரயோகம் செய்த கிளிநொச்சி மகாவித்தியாலய விளையாட்டு பயிற்றுனர் ஆலன் கைது செய்யப்படுவார் என மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் காவல்துறை உறுதியளித்துள்ளது. கிளிநொச்சியில் 16 மாணவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய விளையாட்டு பயிற்றுனர் விரைவில் கைது செய்யப்படுவார் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜிடம் கிளிநொச்சி காவல்துறையினர் உறுதியளித்துள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியுடன் நேற்று சனிக்கிழமை தொடர்பு கொண்ட இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் குறித்த விடயம் தொடர்பில் காவல்துறை மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து வினவிய போதே கிளிநொச்சி காவல் நிலைய பொறுப்பதிகாரி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அதேவேளை குறித்த ஆசிரியரே பிரபல தமிழ் அரசியல்வாதி ஒருவரும் காவல்துறையினரும் பாதுகாப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். இதுவரை 16 மாணவர்கள் குறித்த பயிற்சியாளரால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தனியிலம் தன்னாட்சி சுய உரிமை என வாய்கிழிய கத்தும் அரசியல்வாதிகள் இப்படியான இழிவான செயல்களில் ஈடுபடும் ஒழுக்கமற்றவர்களுக்கு துணை போவது என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். இது பற்றி உங்கள் கருத்துக்களை தயவு செய்து பதிவிடுங்கள். நன்றி.